ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஆர்எஸ் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆண்களுக்கான 4 கிராம் மோதிரம் வாங்க சேமிப்பது எப்படி அதை பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. மோதிரம் 4 கிராம் வாங்க சேமிப்பது எப்படி அதை பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிளான் சேஞ்ச், அதாவது எப்பவுமே பெண்கள் மட்டும்தான் தங்கம் போடணுமா? ஏன் ஆண்கள்லாம் போடக்கூடாதா? ஏன் அவங்களுக்குலாம் தங்கம் பிடிக்காதா என்ன? அப்படிலாம் இல்லைல. அதனால இன்னைக்கு நம்ம வீடியோ என்னன்னா, ஆண்களுக்கான மோதிரம் 4 கிராம் வாங்க சேமிப்பது எப்படி அதை பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து நோ ஃபீமேல் ரிங், நம்ம ஜென்ஸ் ரிங்கை பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்டா வந்து நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம சேர்த்து வைக்க போறோம். ஏன்னா எப்ப பார்த்தாலும் பெண்கள் நம்ம வந்து தோடு வாங்கணும், வளையல் வாங்கணும், ஆரம் வாங்கணும், நெக்லஸ் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், நம்மளை பத்தியே தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நமக்காக கஷ்டப்படுறவங்க, உழைக்கிறவங்க, நம்ம வீட்டு ஆண்கள், அவங்களுக்காக நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் நம்ம வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிச்சு நம்ம வந்து கொஞ்சம் மணி சேவ் பண்ணி வாங்கி கொடுக்கணும். ஆண்கள் பெரும்பாலும் என்ன போட போறாங்க, அவங்களுக்குன்னு இருக்கிறது தங்கத்துல இருக்கிறது 3 திங்ஸ் தான். என்னது, ஒண்ணு வந்து ரிங்கு, ஒண்ணு பிரேஸ்லெட், ஒண்ணு செயின். பெண்கள் கூட விதவிதமா இருக்கு. ஆனா ஆண்களுக்கு இந்த 3 தான் இருக்கு. அதுல வந்து ஏதாவது ஒண்ணு நம்ம சேர்த்து வச்சு நம்ம காசுல வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு கிஃப்டா கூட இருக்கும், சர்ப்ரைஸா இருக்கும். அவங்களும் வந்து யோசிப்பாங்க, நமக்காக யாராவது ஏதாவது ஒரு கிஃப்ட் செய்ய மாட்டாங்களா, சர்ப்ரைஸா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு நினைப்பு கூட அவங்களுக்கு இருக்கும். மாசம் ஃபுல்லா அவங்க வந்து வேலைக்கு போய் 20,000, 30,000, 40,000 சம்பாதிக்கிறவங்க, அந்த காசுல அவங்களுக்கு வாங்கிக்க தெரியாதா? அதெல்லாம் அப்படி வாங்கணும் உங்களுக்கு ஒரு விருப்பம் இல்ல, தாட் இல்ல, ஏன்னா நம்ம குழந்தைங்க, நம்ம ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி நம்மளை நோக்கியே அவங்களோட எய்ம் இருக்கிறனால அவங்கள வந்து அவங்க வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால அப்படி இருக்கிற அவங்களுக்கு நம்மதே வந்து ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட், அவங்க கொடுக்குற அமௌண்ட்ல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணி அவங்களுக்கான ஒரு ரிங்கோ, ஒரு பிரேஸ்லெட்டோ, ஒரு செயினோ, அதாவது இப்ப இருக்கிற தங்க ரேட்டே வந்து கூடிருச்சு. கிட்டத்தட்ட 7,000 கிட்ட வந்துருச்சு. அந்த 7,000 கிட்ட வந்துருச்சு. அது எப்படியா இருந்தாலும் இவங்களுக்குன்னு இல்ல, நமக்கா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, தங்கம் வாங்குறோம் முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம எவ்வளவு பணம் எவ்வளோன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கக்கூடாது. அதுக்கான அமௌண்ட்ட எப்படி நம்ம சேவ் பண்றது அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். இந்த மாரி நம்ம வந்து சேவ் பண்ணி அவங்களுக்கு குடுக்கறனால, அவங்களுக்கும் நம்ம மேல வந்து ஒரு தாட் வரும். நல்ல நம்பிக்கை வரும். பணத்த வீணாக்காம இந்த மாரி நம்ம இன்வெஸ்ட் பண்றாங்க, நமக்கு யூஸ்ஃபுல்லா ஆக்குறாங்கன்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் வந்து நமக்கும் காசு குடுக்கலாம். காசு குடுக்காம இருக்கவங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் நமக்கும் குடுக்குற மாரி வாய்ப்புகள் கூட வரலாம். அதனால இந்த மாரி பிளான் வந்து பண்ணி பாருங்க. உங்க வீட்ல இருக்கவங்க, உங்க உங்க அப்பாவோ, இல்ல ஹஸ்பண்டோ, இல்ல அண்ணாவோ, யாருக்கோ ஒரு ஆளுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்க ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டா இந்த வருஷத்துல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 வருஷம் சேவ் பண்ணி ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு கோல்ட்ல அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டா குடுக்கலாம். அத ம் அவங்களுக்கும் வந்து வந்து ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். நமக்கும் குடுக்குறாங்களேங்கிற ஒரு நல்ல பெனிஃபிட், நல்லா பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. இது மூலியமா கூட நம்ம கொஞ்சம் அதிகமா பணம் சேமிக்க வாய்ப்புள்ளது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சின்ன மீன போட்டு பெரிய மீன பிடிக்கிறதுங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப போய் நம்ம எப்படி அத சேவ் பண்ணி வாங்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கோல்டோட ரேட்டாலே வீதிய கிளம்புது. 7,000 வந்துருச்சு 1 கிராமு. 1 கிராம் ரூ. 7,000னா, அப்ப நம்ம 4 கிராம் பிளான் பண்ணியிருக்கோம். 1 இயர்ல வாங்குற மாரி, அதாவது சிட்டு போட்டு வாங்குற மாரி தான் பண்ணியிருக்கோம். நான் ரவுண்ட் ஆஃபா 7,000 போட்டேன். இன்னும் ரூ. 200 கூடுறதுக்கு ரொம்ப நாள் ஆக போகுது. இன்னும் ஒரு 2 நாள்ல 7,000 வந்துரும். அப்ப ரூ. 7,000னா 4 கிராம் வந்து ரூ. 28,000 வருது ஃப்ரெண்ட்ஸ். ரூ. 28,000 ஜிஎஸ்டி நம்ம ஆட் பண்ணோம்னா, ஜிஎஸ்டி வந்து ரூ. 840 வருது. ரூ. 28,840. இருந்தா தான் நம்ம வந்து இப்ப 4 கிராம் வாங்க போறோம். பாருங்க, கிட்டத்தட்ட ரூ. 30,000 கிட்ட வந்துருச்சு. 1/2 பவுன் வாங்குறதுக்கே நமக்கு ரூ. 30,000 தேவைப்படுது. அந்த ஒரு ரூ. 28,000 நம்ம 1 இயர்ல நம்ம எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிட்டு போட்டு வாங்குற மாரி பண்ணுங்க. அப்பயாவது நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பர்த்டே எப்பன்னு சொல்லி கனெக்ட் பண்ணி அது 1 மாசத்துக்கு முன்னாடி நம்ம சீட்டு போட்டோம்னா, அவங்க பர்த்டே வரப்ப நம்ம வாங்குற மாரி கரெக்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாரி ஃபாலோ பண்ணி பாருங்க. 1 மந்த் வந்து சேவ் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து நமக்கு ரூ. 2,403. இதே 1 டே நம்ம எடுத்து வைக்க வேண்டிய அமௌண்ட் வந்து ரூ. 80. டெய்லி ரூ. 80 சேவ் பண்ண முடியுங்கிறவங்க கூட சேவ் பண்ணலாம். அப்படி இல்லங்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டா கூட சேவ் பண்ணலாம். டே அமௌண்ட் போட்டிருக்கேன். டே 1 வந்து ரூ. 70.
டே 2 வந்து ரூ. 80, டே 3 ரூ. 90, டே 4 ரூ. 100. இந்த மாதிரி 4 நாளைக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். 70, 80, 90, 100. நமக்கு அதிகமா காசு கிடைக்கிறப்ப இந்த அமௌண்ட் எடுத்து வச்சுக்கலாம். கம்மியா கிடைக்கிறப்ப இந்த அமௌண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இல்ல ஒரு நாள் கிடைக்கல, ஒரு நாள் கிடைக்குதுன்னா அது 2ம் ஈக்குவல் பண்ணி நம்ம போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 5வது நாள் வந்து மறுபடியும் ரூ. 70, 6வது நாள் ரூ. 80, 7வது நாள் ரூ. 90. இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு நம்ம எடுத்து வைக்கணும். பாருங்க 70, 80, 90, 100. மறுபடியும் 5வது நாள்ல இருந்து 70, 80, 90 அவ்வளவுதான். 7 நாளைக்கு வந்து ரூ. 580 சேவ் ஆயிருக்கும் ஒரு வாரத்துக்கு. நெக்ஸ்ட் வீக்கும் அதே மாதிரி தான் சேவ் பண்ணணும். ரூ. 70, ரூ. 80, ரூ. 90, ரூ. 100, ரூ. 70, ரூ. 80, ரூ. 90 ஒரு வாரத்துக்கு. செகண்ட் வீக், ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், இதே மாதிரி தேர்ட் வீக், ஃபோர்த் வீக் நம்ம செஞ்சோம்னா 1 வீக்குக்கு நம்ம எடுத்து வைக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 5000. 1 வீக்குக்கு நம்ம எடுத்து வைக்கிற அமௌண்ட் வந்து ரூ. 580. 4 வீக்குக்கு வந்து ரூ. 2320 ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நம்ம ரூ. 2320 நம்ம எடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து ரூ. 2403 வருது. ஆனா ரூ. 2320 வருது. ஏதாவது எக்ஸ்ட்ரா நம்ம கையில காசு கிடைச்சிச்சுன்னா கூட நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணி மொத்தமா டோட்டலா ஒரு 2000 வந்து சிட்டா போடுற மாதிரியும், மிச்சம் 400 வந்து நம்ம சேவிங்ஸா, உண்டியல் சேவிங்ஸா கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரூ. 2500 கூட நம்ம வந்து கோல்டு சிட்டா போட்டோம்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏன் வந்து சிட்டா போடுறோம்னு சொன்னோம்னா, நம்ம கோல்டு ரேட் வந்து ஏறினாலும் நமக்கு கவலை இல்லை. ஏன்னா இந்த மாசம் நம்ம போய் சிட்டு கட்ட போகும்போது 6800 இருக்குன்னா நம்ம போய் அமௌண்ட் வெயிட்ல தான் வந்து ஆட் பண்ண போறோம். அதனால நமக்கு வந்து விலை ஏறினாலும் நம்ம மாசம் மாசம் வந்து கரெக்டா அந்த டேட் கட்டிக்கிட்டே இருக்கோங்கிறனால நமக்கு வந்து கிராம்ல ஆட் ஆகுறதுனால விலை ஏறினாலும் நமக்கான தங்கம் வந்து அதுல ஆட் ஆயிரும். அதனால நமக்கு கவலை இல்லை. அதனாலதான் சிட்டு போட்டு வாங்குங்கன்னு சொல்றேன். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சிட்டு போட்டு வாங்குறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு பெனிஃபிட் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்கவங்க யாருக்காவது வாங்கி கொடுங்க. அது மூலியமா நமக்கு இன்னும் கொஞ்சம் பணம் அமௌண்ட் சேவ ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணி பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.